எவ்வளவு நம்பிக்கையோடு தம்பி வன்னியரசு இருந்தாலும் கூட பைபாஸ் பண்ணி கட்சியில் இருக்கிற மூத்த பொறுப்பாளர்களை தாண்டி வன்னியரசை விடவும் இன்னும் வலுவாக அந்த களத்திலே பணியாற்றக்கூடிய தகுதியுள்ளவர்கள் தேவை என்ற நிலையில் நான் அன்றைக்கு சில முடிவுகளை எடுக்க முயற்சித்தேன். ஆனால் அன்றைய நிலையிலே பொருளாதார நெருக்கடியால் வன்னியரசின் துணையோடு நான் ஒரு அவருடைய கருத்தையும் கேட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தேன். அப்போதெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு வருத்தம் நேர்ந்தது. அப்போதும் எனக்கு நம்பிக்கை அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் கிடைப்பது 8, ஆனால் 800 பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் 234 தொகுதி போதாது.